இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொரு உயிரினமும் எப்படி இந்த உலகத்தை பாக்குதுன்றதுதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கழுகுகளால RGBயோட அல்ட்ரா வயலட் கலரை கூட பார்க்க முடியும். கழுகுகளோட பார்வையில இந்த உலகம் ரொம்பவே துல்லியமா இருக்கும். ஒரு பறந்துகிட்டு இருக்க கழுகால அது பறக்கிற உயரத்துல இருந்து 2 கிலோமீட்டர் கீழே இருக்கக்கூடிய எலியை கூட துல்லியமா பார்க்க முடியும். கழுகின் கண்கள் மனித கண்களை விட 4 மடங்கு பெரியது. கழுகால மனிதர்களை விட 4 ல இருந்து 5 மடங்கு வரைக்கும் தெளிவா பார்க்க முடியும். அதோட கழுகுகளால 340 டிகிரி வரைக்கும் பார்க்க முடியும். பச்சோந்தியோட கண்களால ஒரே நேரத்துல 2 வெவ்வேறு காட்சிகளை பார்க்க முடியும். அதாவது ஒரே நேரத்துல ஒரு கண்ணுல அருவியையும் இன்னொரு கண்ணுல ஆரண்யத்தையும் பார்க்க முடியும். ஆரண்யனா காடுன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அதோட பச்சோந்தியால மனிதர்களை விட இரவுல துல்லியமா பார்க்க முடியும். பச்சோந்தியோட கண்கள் ஒளியை பெரிதும் ஊடுருவி செல்றதுக்கு அனுமதிக்கும். இதனாலேயே குறைந்த ஒளி இருக்கக்கூடிய இடத்துல கூட பச்சோந்தியால தெளிவா பார்க்க முடியும். இந்த மாதிரி கண்கள் அமைக்கப்பட்டிருக்கிறதுனாலே பச்சோந்திக்கு இரவு நேரமும் பகல் மாதிரி தான் கண்கள் தெரியும். மனித கண்களுக்கு பெரும்பாலும் இரவு நேரத்துல கருப்பு வெள்ளையா தான் காட்சிகள் தெரியுமே. ஆனா பச்சோந்தியால இரவு நேரத்துல கூட வண்ணங்களை பார்க்க முடியும். பாம்புகளால நம்மள மாதிரி நிறங்களை பார்க்க முடியாது. பாம்புகளுக்கு கருப்பு வெள்ளை நீலம் மாதிரி குறைவான நிறங்கள் மட்டும்தான் அதோட கண்களுக்கு தெரியும். எல்லா பாம்புகளுமே ஒரே மாதிரியான கண்களை கொண்டிருக்காது. சில பாம்புகள் பகல்ல கண்கள் நல்லா தெரியும், சில பாம்புகளுக்கு இரவுல கண்கள் நல்லா தெரியும். பெரும்பாலும் பாம்புகள் கண்கள் மூலம் இல்லாம வெப்பம், அதிர்வு, வாசனை மூலமா தான் இந்த உலகத்தை தெரிஞ்சுக்குது. பைத்தான், போவா போன்ற பாம்புகள் எல்லாம் விலங்குகளோட வெப்பத்தன்மையை கூட பார்க்கக்கூடிய பாம்புகள். இந்த மாதிரி விலங்குகளோட வெப்பத்தன்மையை அறியறதுனாலேயே பாம்புகளால இரவு நேரத்துல ரொம்பவே துல்லியமா வேட்டையாட முடியும். மனித கண்கள் மாதிரி தேனீக்களால RGB கலர்ஸை பார்க்க முடியாது. அவைகளால நீலம், பச்சை, அல்ட்ரா வயலட் கலர்களை தான் பார்க்க முடியும். அதோட தேனீக்களுக்கு சிவப்பு பச்சையில இருண்ட நிறமா தான் தெரியும். அதோட தேனீக்களோட கண்களுக்கு பூக்கள் வண்ண நிறமா மட்டும் தெரியாது. தேனீக்கள் பூக்கள் UV வெப்ப வடிவத்துல தான் பார்க்குது. மாடுகளோட கண்களுக்கு மஞ்சள் நீல நிறம் மட்டும் தான் தெளிவா தெரியும். சிகப்பு, ஆரஞ்சு, பழுப்பு நிறம்லாம் அந்த அளவுக்கு தெளிவா தெரியாது. அது ஒரு மாதிரி பச்சை நிறமா தெரியும், இல்லனா மங்களா தெரியும். வெள்ளை, கருப்பு நிறம்னா நம்ம கண்களுக்கு எப்படி தெரியுதோ அதே மாதிரி தான் மாடுகளோட கண்களுக்கும் தெரியும். மாடுகளோட கண்கள் முன்புறமா இல்லாம இடது பக்கத்திலே வலது பக்கத்திலே அமைஞ்சிருக்கிறதுனாலே அதனால 330 டிகிரி வரைக்கும் பார்க்க முடியும். மாடுகள் பெரும்பாலும் பார்வையை விட மிகுந்த வாசனையும் சவுண்ட வச்சுதான் இந்த உலகத்தை உணருது. வெறும் பார்வையை மட்டுமே மாடுகள் வச்சுக்கிட்டு இருந்தா அதுங்களுக்கு பயமும் நெருக்கடியும் அதிகமா இருக்கும். ஏதாவது ஒரு பொருள் மாடை நோக்கி வேகமா நகர்ந்துச்சுன்னா மாடு அதை பார்த்து பயந்து ஓடிடும். புறாக்களால மனிதர்களை விட ரொம்பவே கூர்மையா பார்க்க முடியும். அதோட புறாக்களால UV கதிர்களையும் பார்க்க முடியும். ஒரு புறாவால 340 டிகிரி வரைக்குமே சுழற்சியில பார்க்க முடியும். அதோட புறாக்களோட கண்கள் வலிமையானது. அதனாலேயே அதால வேகமா நகரக்கூடிய பொருட்களை ரொம்பவே எளிதா பார்க்க முடியும். அதனாலதான் ஒரு கல்ல ஒரு புறா மேல வீசினா அதுகிட்ட இருந்து அதால எளிதா தப்பிக்க முடியும். அதுக்காக புறா மேல கல்லெல்லாம் தூக்கி எறியாதீங்க. புறாக்களை பத்தி அறிஞ்சுக்குங்க, அழிச்சிடாதீங்க. மனிதர்களை விட சில வகையான மீன்களால அதிக நிறங்களை பார்க்க முடியும். மீன்களோட கண்கள் வலது பக்கவாட்டிலையும் இடது பக்கவாட்டிலையும் அமைஞ்சிருக்கு. இதனால மீன்களால 320 டிகிரில இருந்து 360 டிகிரி வரைக்கும் அதால பார்க்க முடியும். ஆனா தூரத்துல இருக்கதை அதால தெளிவா பார்க்க முடியாது. கடலோட மேல் மட்டத்துல வாழக்கூடிய மீன்களால நிறங்கள், ஒளி, UV கதிர்களை காண முடியும். அதுவே ஆழ்கடல்ல வாழக்கூடிய மீன்களால சாம்பல், நீலம், கருப்பு நிறங்களை மட்டும்தான் காண முடியும். மனிதர்கள் RGBன்ற சிகப்பு, பச்சை, நீல நிறத்துல தான் இந்த உலகத்தை பார்க்கிறோம். ஆனா நாய்கள் நீலத்திற்கும் மஞ்சளுக்கும் இடைப்பட்ட நிறத்துல தான் இந்த உலகத்தை காணுது. நாய்களால சிகப்பு, ஆரஞ்சு நிறத்தை காண முடியாது. நாய்கள் பார்க்கக்கூடிய உலகத்துல பச்சை, சிகப்பு நிறத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே நாய்களுக்கு கருப்பு, பழுப்பு நிறத்துல தான் தெரியும். இந்த மாதிரி நாய்களால நிறங்களை பார்க்க முடியலன்னா கூட இரவுல மனிதர்களை விட நாய்கள் ரொம்ப தெளிவா பார்க்கும். நாய்கள் பெரும்பாலும் இந்த உலகத்தை தெரிஞ்சுக்க அதோட கண்களை விட மூக்கையும் காதையும் தான் அதிகம் பயன்படுத்துது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேற என்ன வீடியோ போடலான்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.